84 டேஸ் ரீடிங் ஜர்னியில் நம்ம 63ஆவதாக பார்க்க போகிற புத்தகம் சேப்பியன்ஸ். இந்த புத்தகம் யுவால் நோவா ஹராரி அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகம். இந்த புத்தகம் மனித வரலாற்றோட ஒரு சுருக்கமான ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த மனிதர்கள் உருவானதுல இருந்து அவங்க பரிணமிச்சு வந்ததுல இருந்து அவங்களோட வாழ்க்கை எப்படி எப்படியெல்லாம் மாறி இருக்கு அப்படின்றதான் இந்த புத்தகம் பேசுது. இந்த புத்தகம் பற்றி ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ஃபேமஸான புத்தகம் தான். இந்த புத்தகத்தில் இருக்கிற உள்ளடக்கம் என்னவா இருக்கும்னா, நம்ம கற்கால மனிதர்களாக இருந்ததுல இருந்து அதுக்கப்புறமா நம்ம ஒரு இடத்துல தங்க ஆரம்பித்தோம், விவசாயம்னா ஆரம்பித்தோம். இது எல்லாமே இந்த ப்ராசஸ் எப்படி நடந்தது, இந்த ப்ராசஸோட கான்சிக்வன்சஸ் என்னவா இருந்தது, இப்போ நம்ம வேட்டையாடி சமூகமாக இருந்த வரை நம்மளோட வாழ்க்கை எப்படி இருந்தது, அதில் நம்ம என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம், அங்கே என்ன மாதிரியான சமூக சூழல் இருந்தது, இப்படின்றதையெல்லாம் பேசி எப்படி வேட்டையாடி சமூகம் ஒரு நிலையாக ஒரு இடத்துல இருந்து விவசாயம் செய்ய பழகினாங்க, அது எப்படி நடந்தது, அந்த ப்ராசஸ்ல என்ன நன்மை என்ன தீமை நடந்தது அப்படின்றதையெல்லாம் அவர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. அந்த வேட்டையாடி சமூகத்துல இருந்து நம்ம விவசாய சமூகமா மாறுறோம், அதுல இருந்து அதுக்கப்புறமா இப்ப இருக்கிற இந்த நவ நாகரிக மனிதர்களா நம்ம மாறுறது எந்த மாதிரி ப்ராசஸால நடந்தது அப்படின்றதையெல்லாம் தான் இந்த புத்தகம் ரொம்ப விரிவா பேசுது. இந்த புத்தகத்தில் இருக்கிற ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இது எல்லாத்தையுமே ஒரு கதை மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த புத்தகத்தில் நம்ம படித்து முடிக்கும் போது நம்ம நம்மளோட மனிதகுல வரலாறையே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும். வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே இந்த புத்தகத்தை கண்டிப்பாக படித்து பாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் இருக்கு. ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை இந்த புத்தகம் நமக்கு கொடுக்குது. இந்த புத்தகம் தமிழ்லையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. தமிழில் நாகலட்சுமி சண்முகம் அவர்கள் இது சேப்பியன்ஸ் அப்படின்ற பேர்லையே தான் மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த ரெண்டு புத்தகமும் நீங்க படிச்சு பார்க்கலாம். இதுல ஆங்கிலத்துல படிக்கிறது தான் இன்னுமே நமக்கு கொஞ்சம் நெருக்கமா அந்த ஃபீலை கொடுக்கும். ஏன்னா ஒரிஜினல்ல இருந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது என்னதான் இருந்தாலும் சில டைல்யூஷன் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. ஸோ நீங்க வாய்ப்பு இருந்தா இங்கிலீஷ்லயே படிங்க, இல்ல இங்கிலீஷ் முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க தமிழ்ல கூட படிக்கலாம். ரெண்டுமே ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு திருப்தியை நமக்கு கொடுக்குது. வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே இந்த புத்தகம் படிச்சு பாருங்க. நீங்க இந்த புத்தகம் படிக்கிறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நன்றி.